தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மனிதனுக்கும் இந்த கணிதத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டுங்க. அதைத்தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மனிதன் தன்னோட 5வது வயதில் விரல்களை எண்ணிக்கொண்டிருந்தானா. 1 2 3 4 அப்படின்னு விரல்களை எண்ணிக்கொண்டிருந்தானா. 10 வயதில் எண்களை எண்ணிக்கொண்டிருந்தானா. 15 வயதில் மதிப்பெண்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். 20 வயதில் தேர்வில் உள்ள வினாக்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். 25 வயசில் அவன் சம்பளத்தை எண்ணிட்டு இருக்கான். 30 வயசில் நண்பர்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். 35 வயசில் வாரிசுகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார். 40 வயசில் எவ்வளோ கடன் இருக்குன்னு கடன்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். 45வது வயதில் நோய்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். எனக்கு என்னென்ன நோயெலாம் இருக்குது அப்படின்ட்டு. 50 வயதில் சொந்தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். 55 வயதில் அவன் போடக்கூடிய மாத்திரைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார். 60 வயசில் பேர குழந்தைகளை எண்ணிக்கிட்டான். எத்தனை பேர குழந்தைங்க இருக்குது அப்படின்ட்டு. 65வது வயதில் அதுக்கு பிறகு அவனுடைய இறப்பானது வருகிறது. 65 பிறகு எப்போனாலும் இறப்பு வரும். அந்த இறப்பிற்கு பிறகு எத்தனை பேர் தான் இறப்பிற்கு வருகிறாள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். இப்படி அவனுடைய வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் கணிதம்தான் தொடர்புடையதாக இருக்குது. கடைசியில் எண்ணி பார்க்கையில் மனிதனோடு கூட இருப்பது இந்த கணிதம் தான், அந்த மேக்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதுதான் இருக்குதான். அதனால் எப்போதுமே மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடக்கமும் முடிவும் என்னது ஒரே மாதிரி தான் இருக்குது. தொடக்கமும் 0 தான். ஆரம்பிக்கும் போது 0வாக இருந்து ஆரம்பிக்கிறான், ஒன்றும் இல்லாமல் ஆரம்பிக்கிறான். இறந்த பிறகும் ஒன்றும் இல்லாமல் மண்ணுக்குள்ளே புதைந்து போகிறான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் கணிதம் இப்படி பின்னி பிணைந்து இருக்கிறது என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அன்புடன் ஜஸ்டின்.